ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் கிரியேஷன்ஸ் 18. இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் மேட்ச் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இந்தியா வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அந்த மாதிரியே இந்த தடவை இந்தியா வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த சைடும் பாண்டியா இருப்பார், அந்த சைடும் பாண்டியா இருப்பார். இந்த சைடு ரோஹித், அந்த சைடு ரோஹித். ஒரு ஃபன்னான கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். டாஸ் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம், பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க டேரெக்டாக மேட்ச்சுக்குள்ளேயே போயிடலாம். ஸ்குவாட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் லாஸ்ட்டு சீசன் இருந்த அதே சேம் ஸ்குவாட் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் ஸ்குவாடில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு விராட் கோலி தான் நம்ம இதில் கேப்டன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சங். ஸோ அவங்கள வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது, ஆர்வமாக தான் இருக்குது. எப்படி போகுது தெரில, பார்க்கலாம் வாங்க. ஒரு 70 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் அடித்தோம்னா வின் பண்ணலாம். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஜஸ்டிட் பும்ரா டு ரோஹித் சர்மா. ஓ நோ, மிஸ்ஸுங்க, ஃபஸ்ட்டு பாலே மிஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட் எங்கே போடுவார்? நார்மல் பால் தான், ஒரு 6 காட்டினா நல்லாயிருக்கும். அட கடவுளே, என்னங்க நம்ம ஹிட்மேன் டக் அவுட் ஆகிட்டார். அதுவும் பும்ரா கிட்ட, டீம்மேட்டுக்கிட்டேயே டக் அவுட் ஆகிட்டாரு. ஸோ பேட், சரியான கேட்ச். நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டியா வரைக்கும் பாண்டியோ டு பாண்டியா கான்டெஸ்ட்டோ, அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் பாண்டியா வரைக்கியிருக்கேன். எப்படியும் பவுலிங் பாண்டியா போடுவார். ஸோ நல்லாயிருக்கும். பாண்டியா டு பாண்டியா, வாங்க பார்ப்போம். பாண்டியா என்ன பண்ண போகிறாரு? சூப்பர் ஷாட். 4 2 4 தான், சரியான ஷாட்டுங்க. பிஃபோர் போயிடுச்சு. பும்ராவை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ரியல்லையும் சரி கேம்லேயும் சரி. ஆனால் இதில் நம்ம அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டக் அவுட் ஆகிட்டார் ரோஹித், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் 6ங்க. நோ மேன்ஸ் லேண்டில் போய் 6 லேண்ட் ஆகிருக்கு. சரியான 6 ஸ்டேட்டில். ஃபிஃப்த் பால் 4 balls 10 runs வந்திருக்கு. ஓகே தான், இன்னொரு 10 run வந்துருச்சுன்னா பரவாயில்ல இந்த ஓவரில். ஆட கடவுளே, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓவர் 20 வராதான். லாஸ்ட் பாலாவது ஒரு பவுண்ட்ரியோடு முடிச்சு, பவுண்ட்ரி 6ஓடு முடிச்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைட்டாக போடுறாரு பும்ரா, அடிக்க முடியலையே. போட்டாச்சு, வெளியே தூக்கி போட்டாச்சு. 6ங்க, சரியான 6. ரிவர்ஸ் ஸ்வீப்பு, சரியான 6. நம்ம பாண்டியா அதகெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இந்தியன் டீம் பாண்டியா. ஸோ செகண்ட் ஓவர் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், பாண்டியா டு பாண்டியா வரணும். சாம்சங் தான், பட்டு ஸ்ட்ரைக்கில் இருக்கார். எப்படியாவது ஒரு சிங்கிள் 2 அந்த மாதிரி 3 அந்த மாதிரி கிடச்சி இந்த சைடு வந்துட்டாருன்னா பரவாயில்ல, பார்க்கலாம். சஞ்சு போடுங்க. கையில் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே சஞ்சு. இப்போ தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வேறு வந்திருக்கீங்க. என்னென்னு பார்த்தா இப்போ பாண்டியா கையில் டக் அவுட் ஆகிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி பேசுவோம். சஞ்சு சாம்சன் அண்டு ஜடேஜா ட்ரேட் பற்றி. யாருக்கெல்லாம் இது ஓகே, யாருக்கெல்லாம் ஓகே இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஓகே தான். ஏன்னா ஜடேஜா சென்னையில் இருந்தப்போ எல்லோரும் டோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஜடேஜா அடித்தாலும் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ ஜடேஜா வெளியே போனோடனே விட்டுட்டாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இது ஜடேஜாவை விருப்பப்பட்டு போகிற ட்ரேடு தான். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அதுதான் இருக்கிறப்போ கொண்டாடணும். இருக்கிறப்போ அவங்க வேல்யூ தெரில, இப்போ போகிறப்ப எல்லோரும் புலம்பிகிட்ருக்கீங்க. சூர்யா ஒரு சிங்கிள் கொடுங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும் மேட்ச்சு. எஸ், சிங்கிளா 4 சிங்கிள் தான். இதுதாங்க ஹர்திக் பாண்டியா டு ஹர்திக் பாண்டியா, இந்தியன் டீம் ஹர்திக் பாண்டியா டு மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா. என்ன நடக்க போகுது?
யார் இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ண போகிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பால், ஓ நோ, அடியே போட்டாருங்க. என்னங்க இது, நம்ம இந்தியன் டீம் பாண்டியா அடி வாங்கிட்டு இருக்காரு. பாண்டியா இது நல்லா இருக்குல்ல, 2 பால் தான் இருக்குது, தூக்கி சொருகுங்க அவரை, வேறு வழியே இல்லை. 2 பால்ஸ் ஆல்ரெடி இந்த ஓவரில் 5 ரன்ஸ் தான் வந்திருக்கு. 4 6ங்க, சரியான 6 போட்டு தள்ளிட்டார் நம்ம பாண்டியா. அந்த பாண்டியாவை பாண்டியா டு பாண்டியாவில் நம்ம பாண்டியா ஒரு 6 காட்டியிருக்காரு. பார்ப்போம், லாஸ்ட் பாலுக்கு இது அவுட் ஆகிட போகிறாரு. அவுட் ஆகாமல் இன்னொரு 4ஓ 6ஓ அடித்தா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். சேம் பால் தான் வருது, அடிப்போம். கையிலையா? இல்லைங்க, இல்லை, 4 போயிடுச்சு ஒரு வழியாக இந்த பேட்டிலில் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் ஓவர் போகலாம். 3rd ஓவர் போக போகிறோம். மிச்சல் சாட்னர் வந்திருக்காரு. மிச்சல் சாட்னர் 31 for 2 இருக்கும். 2 ஓவர்ஸில் 70 வருமானு பார்க்கலாம். 70 வந்தால் தான் வின் பண்ண அடிக்கிறதுக்கு சாரி நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கேயோ எட்ஜாகி எங்கேயோ போகுதுங்க சூரியகுமாருக்கு. எகேன் பாண்டியா வந்திருக்காரு. பாண்டியா இந்த இன்னிங்ஸ் செம்மையாக விளையாண்டிகிட்ருக்காரு நம்ம பாண்டியா. இன்னொரு 6 or 4 போடுங்க பாண்டியா. 4 தான், டெஃபினட்டாக 4 தான். அது அந்த சைடு ஆளே இல்லை, ஸோ நமக்கு தான் அந்த ரன்னு. பாண்டியா வச்சு 50 போட்டலாமா? முயற்சி பண்ணுவோம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். போடுங்க பாண்டியா, போடுங்கன்னு போட்டால் கையில் கொடுத்துட்டீங்களே பாண்டியா. அச்சோ கடவுள், வாயே விடக்கூடாது, வாய் விட்டாலே அடுத்த பாலே அவுட் ஆகிடுறோம். மிச்சல் ஸ்டாட்னர் கையில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டு போகிறாரு 30ல். நெக்ஸ்ட் விராட் கோலி, நம்ம கேப்டன் ஆஃப் இந்தியா வந்திருக்காரு. விராட் கோலி, நீங்கள் தான் இந்த ஸ்டாட்னரை கொஞ்சம் ஆட்டம் காட்டணும், ஏதாவது பண்ணுங்க. சூப்பருங்க, சரியான 4. 6 4 தான் போகுது. 6 வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கோலி ஒரு 6 ஒன்று காட்டுங்க இந்த ஓவரில், செமையாக இருக்கும். கரண்ட் 15ல் இருக்குது. இப்படியே போனால் அடிச்சிடலாம், பட்டு 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமா? 30 ரன்ஸ் வேணும் 2 ஓவர்ஸில். 4 வந்துருச்சு. சூப்பர் ஷாட்டு. அந்த பிளேஸில் ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ புது சேனல், ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் க்ரோத் பண்ணி விடுங்க. லாஸ்ட் பால் எங்கே போக போகுது? டாட்டோடு முடிச்சிருக்கோம் இந்த ஓவரை. 3 overs 44. விக்னேஷ் புத்தூர் வந்திருக்காரு. சின்ன பையன், டிப்பையனை போட்டு ஒரு பொழந்தால் தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம நினச்ச 70 அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்கோம் ஆஃப் சைடில். சரியான ஷாட்டு ஃப்ரம் சூரியகுமார் யாதவ். ஸோ நெக்ஸ்ட் பால் எங்கே போக போகுது? இப்படியே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு 70 கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. இந்த பால் இப்படி இருக்கிறது. ஐயோ சூர்யா, நீங்கள் சூர்யா, என்ன சூர்யா இப்படி பண்ணுறீங்க? ஒரே டீம் மட்டுங்கிறதுனால அடிக்க மாட்டேங்கிறீங்களா? புரிஞ்சு போச்சு உங்களை பற்றி என்னன்னு. அடிங்க. ஆஹா, அந்த இடத்துல ஆள் இருக்காங்களே. இந்த ராஜஸ்தான் ட்ரேடுக்கு வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒன்றும் நம்ம கவலைப்படுறக்கு ஒன்றும் இல்லை. சென்னைக்கு கிடச்சிருக்கிறதும் சாதாரண ஆள் கிடையாது, சஞ்சு தான் வந்திருக்காரு. ஃப்யூச்சர் கேப்டனுக்கு இது எடுத்திருக்காங்களா என்னென்னு தெரில. ஐ திங்க் கேப்டன் மெட்டீரியல் ஆல்சோ சஞ்சு சாம்சன். ஸோ நல்ல ட்ரேடாக தான் இருக்குது, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அங்கே ஜடேஜாவை கேப்டனாக போடுவாங்களா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானில் ஜடேஜாவை கேப்டன் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஷாட்டுங்க. குட்டி பையனை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஐ திங்க் விராட் கோலின்னு நினைக்கிறேன். இல்லை, சூர்யா தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் பால் எங்கே போகுது? சிங்கிளோடு இந்த ஓவர் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 13 ரன் தான். 13 ரன் வந்துச்சுன்னா போதும். லாஸ்ட் ஓவர் 70 முடிக்கலாம். ஸோ பார்க்கலாம் யார் போடுறா. போல்ட்டு வேறு வந்திருக்காருங்க, ட்ரெண்ட் போல்ட்டு. இவர் ஓவரெலாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா குட் லென்த்துங்கிறத விட அந்த மிடில் போடுவார், அது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் அடிக்கிறதுக்கு. இந்த லென்த்து தான் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த லென்த் பால் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்று ஏக்கர் சைடு அந்த சைடில் போட்டாங்கன்னா வெளுத்துடலாம். இல்லை முன்னாடி பவுன்ஸியாக போட்டாங்கன்னா அடிச்சிடலாம். பாருங்கள், இந்த லென்த்து கூட அடிக்கலாம். பட் ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரில. நாட் அவுட் பாண்டியா. இல்லை, எடுக்க வேணாம். எடுக்கல, நினச்ச மாதிரியே ரிவ்யூ எடுக்கல. லாஸ்ட் பால். Very important to keep wickets in hand because in the death overs they'll have that security. போடு போடு. என்னங்க இது 3 பால் டாட்டா? கன்றாவியே. 70 வராது போல். வின் பண்ணுறதும் கஷ்டம்தான். மும்பையே 70 நிறுத்துறது. சிங்கிளா 6ஆ 4ஆ? சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. 2 பால் தான் இருக்குது. 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். வாய்ப்பே இல்லை. என்னங்க அது, ஈஸியாக 70 வந்துடலாம்னு பார்த்தா கடைசியில் இப்படி குட்டையை குழப்பிட்டார் நம்ம சூரியகுமார் யாதவ். 12 பாலுக்கு வெறும் 19 அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் 5 ஓவர் கான்டெஸ்ட் தான். நல்லாயிருக்கும். அப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெர் பவுலருக்கு ஒரு ஓவர். ஸோ 5 ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம் 5 பவுலர்ஸு. ஸோ எப்பவும் போல் பேட்டிங் நல்லா வெளுத்து வாங்கலாம். 5 ஓவருங்கனால ஸ்டார்டிங்லேருந்தே அடித்தாலும் 2 ஓவர் ஃபஸ்ட் 2 ஓவர்ஸ் பவர் பிளே. சரியான சிக்ஸுங்க, சரியான ஷாட்டு. பேசாமல் கோலிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா கூட இந்த ஓவர் நல்லா வந்திருக்கும். இன்னும் 2 ஓவரில் 10 ரன் வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 ரன்னு தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ், வச்சு நிறுத்திடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 68 இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சரி, செகண்ட் இன்னிங்ஸ் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா 69 தான் டார்கெட் அவங்களுக்கு, மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் இறங்கினாங்க. அதில் பாருங்களேன், எல்லாருமே வந்து சேம் ரியலாகவே இருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர்ஷிப் தான், பிரச்சனை இல்லை. அதனால் அங்கே இருக்க பிளேயர்ஸ் அப்படி ரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. இந்தியன் டீமில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பால் விட்டாருங்க 4. என்ன ரோஹித் சர்மா எங்கள்கிட்ட டக் அவுட் ஆகிட்டு அங்கே போயிட்டு மும்பை இந்தியன்ஸில் போயிட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, காசு வாங்கிட்டீங்களா? ஆக்சுவலி நானே ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரோஹித் சர்மா தான் பிடிக்கும், என் ஃபேவரட். ஸோ பட் அவர் ஆப்போனண்ட்டில் அடிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா நம்ம டீமில் இருக்கப்போ ரோஹித் சர்மா அடிக்கவே இல்லை, டக் அவுட் ஆகிட்டு. 4-5 ரன்ஸ் வந்திருக்கு. வில் ஜாக்ஸ் வந்திருக்காரு. ஓப்பனிங் வில் ஜாக்ஸ் சார், ஏன் ரிக்கில்டன் தானே இறங்கணும், ஏன் வில் ஜாக்ஸ் இறங்குறாங்க, என்ன கான்செப்ட்னு தெரில. போடு சிங்கிள் தான். அவனால் அடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் வின்னு. எழுதித்தரேன், நம்ம தான் வின் இந்த மேட்ச்சு. சரி, வேணால் ஒன்று பண்ணலாம். ஒரு 35 நிறுத்த முடியுமான்னு பார்ப்போம். சிங்கிள் தான், கொஞ்சம் நம்ம டைட்டாக தான் போட்டிருக்கோம், பார்ப்போம். பவுண்ட்ரி போகாமல் பவுண்ட்ரி கண்டெயின் பண்ணிட்டோம்னால ஈஸியாக வின் பண்ணிடலாம், பிரச்சனையே இருக்காது.
இதில் பாண்டியா இறங்குறான்னு வச்சுங்களேன், பாண்டியா டு பாண்டியா நம்ம கொண்டு வரலாம் மறுபடியும் அகெயின். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 4 அடிச்சிட்டாங்களே. ஐ திங்க் இட்ஸ் ரன் 10 ரன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஓவரில். 11ஆ? ஐயோ, இப்படியே போயிட்டு ரிக்கவர் ரேட் 13 தான். ஓவருக்கு 13 ரன்ஸாக வின் பண்ணிடுவாங்களே கடவுளே. நிறுத்திடுங்க, அவ்வளோதான். இருந்தாலும் 13 ரன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரு. அவங்களோட ரிக்கவர் ரேட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே. என்ன சிராஜ் இப்படி பண்ணிட்டீங்க? செகண்ட் ஓவர் யாருக்கு கொடுக்கலாம்? சமியே கொடுக்கலாம். சமி வாங்க சமி. சமி சாமி மாதிரி போட்டு எப்படியாவது மேட்ச் வின் பண்ணி கொடுங்க. ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுங்க. விக்கெட் எடுத்தால் தான் பார்க்குறக்கு மேட்ச் நல்லாயிருக்கும். ஸோ டேட்டா ஃபர்ஸ்ட் பால் டு ரோஹித் சர்மா அண்ட் சமி. டு சமி. சிங்கிளா ஓடிட்டாங்களா இல்லையா? அதுக்குள்ளே நம்ம விராட் கோலிக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் இன்ஜுரி. ஐ திங்க் ஒரு ரன் ஓடிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வில் ஜாக்ஸ் தான் வந்திருக்காரு. வில் ஜாக்ஸை வச்சு நிறுத்த முடியுமா? என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேட்ச் வரும் ஸ்லிப்புக்கு அப்படின்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குதே. 4 போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அட கடவுளே, பவர் பிளேயில் என்ன பண்ணாலும் நிறுத்தவே முடியாதுங்க, போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேயில் ஒரு 20க்குள்ளே கண்டெயின் பண்ணாலே அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் நான். ஒரு வைடு ஹேர் கட் போட்டு பார்ப்போம் ஏதோ நிறுத்துவாங்களான்னு. அதே அடிச்சிட்டானுங்க, விலங்கின மாதிரி தான். நல்ல வேலை 4 போகல, பட்டு 3 ரன்ஸ் போயிடுச்சு. இதுவே ஒரு கேவலமான ஒரு இதுதான். பார்த்துட்ருக்காங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும், நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஆடாடாடா எஜ்ஜுங்க, நோ மேன்ஸ் லேண்டில் போய் லேண்ட் ஆகிருக்குங்க. எஜ்ஜாயி கடவுளே, அந்த இடத்துல ஆள் வச்சுருந்தோம்னா ஸ்லிப்பு கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் இந்த சைடு வச்சோம்னா இந்த சைடு போகும். ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி அந்த மாதிரிலாம் நடந்தனால தான் ஸ்லிப் அங்கே வச்சுருக்கோம். இருந்தாலும் இங்கே கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. முன்னாடி கீப்பர் இன்னும் கொஞ்சம் டைவ் அடிச்சிருந்துருக்கலாம். ஐ திங்க் ரிசர்வ் பண்ணிட்டு தான் கீப்பர் என்ன பண்ணிட்டு சரியான போல்டுங்க, சரியான போல்டு. சாமி தூக்கி நிறுத்திட்டாரு, ஸ்டெம்பை கழட்டிட்டாரு. அந்த ரிப்ளே பாருங்களேன், சரியான போல்டு. ரோஹித் சர்மா கான். செம்ம போல்டுங்க, செம்ம போல்டு. ஒண்டர்ஃபுல் விக்கெட். திலக் வர்மா 1 டவுன் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. சூர்யா தான் ஒரு ஆக்சுவலி இல்லையா? திலக்கா. ஓகே, போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். திலக்கையும் தூக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். நினச்ச மாதிரி சமி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டார் இந்த ஓவரில். செம ஓவர். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பின்னர் கொண்டு வருவோம். பவர் பிளே முடிஞ்சிச்சு, டேரெக்டாக ஒரு ஸ்பின்னர் போயிடுவோம். உள்ளே போடுவோம். ஜட்டு ஒரே ஒரு விக்கெட் எடுத்து கொடுங்க ஜட்டு. வில் ஜாக்ஸை தூக்கிட்டாருங்க, சொன்ன மாதிரியே தூக்கிட்டாருங்க. இப்போ ஃபீல் பண்ணுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஜடு விட்டதுக்கு பாருங்க என்னம்மா போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஜடேஜா வந்து தோனிக்கு ஆப்போசிட்டாக பவுலிங் போட்டு விக்கெட்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுவும் சேப்பாக் ஸ்டேடியத்தில் வேறு மாதிரி இருக்கும்ல. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், 2026 ஐபிஎல்க்கு எப்படி இருக்க போதோ. ஐ திங்க் ஆக்ஷன் வேறு வரும்னு நினைக்கிறேன். யார் எந்த டீமுக்கு போவான்னு தெரியல. இது ஒரு மினி ஆக்ஷன் தான். மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸும் அவங்க டீமில் இருப்பாங்க மோஸ்ட்லி. கொஞ்சம் பிளேயர்ஸ் மட்டும் வேறு டீம் மாறுவாங்க. மும்பையெல்லாம் கோர் பிளேயர்ஸ் அப்படியே தாங்க இருப்பாங்க. 2 சர்துல் தாகூர் தான் வந்திருக்காரு, அவர் ஓகே தான். சரியான ஷேவ்டு பால், பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்காரு.
சர்துல் தகூர் ஓகே தான். சர்துல் தகூர் அண்டு போல்ட்டு, பும்ரா, தீபக் சகர், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர் சரியான பவுலிங் யூனிட்டாக இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்கும் சொல்லவே தேவையில்லை. ரோஹித் சர்மா, ரயான் ரெக்கில்டனு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாட்னர் இதுலேயும் அப்படி சரியான ஃபார்ம் பண்ணிட்டாங்க பேட்டிங் அண்ட் பவுலிங். ஏதாவது இன்னும் ஒரு 2 பிளேயர் மட்டும் பேக்கப் எடுத்தாங்க நல்லாயிருக்கும். போன தடவை பேக்கப் இல்லாமல் தான் மிஸ் ஆயிடுச்சு. என்னங்க 106 ரீப்ளே பார்க்கலாம். சரியான ஷாட் அடிச்சிட்டாருங்க. நம்ம இதை பற்றி பேசிட்டு இங்கே விட்டாச்சுங்க. ஐபிஎல்லை பற்றி பேசிட்டு இங்கே விட்டுட்டோம். இங்கே என்னடானா ஒரு 137 மீட்டர் 6 அடிச்சிருக்காரு. யாருங்க அது? சூர்யாவா? கடவுளே சூர்யா, என்ன சூர்யா இப்படி பண்ணுறீங்க? நமக்கே துரோகம் பண்ணுறீங்க. லாஸ்ட் பால் ஸ்டோக்கோட முடிச்சிருக்கோம். ஓகே, அதனால ரிக்வயர்ட் ரன் ரேட்டு 16 பாயிண்டில் இருக்குது சம்திங்கில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹர்திக் பாண்டியா வந்திருக்காங்க. அந்த சைடில் ஹர்திக் பாண்டியா வந்தால் செமையாக இருக்கும். ஸோ விக்கெட் கிடச்சி ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தால் வேறு மாதிரி இருக்கும். அகெயின் ஹர்திக் பாண்டியா பார்க்குறக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு விக்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். விக்கெட்டா? இல்லையா? பிச் ஆயிடுச்சுங்க. செகண்ட் பால் திலக் வர்மா. திலக்கு அவுட்டாங்க. இல்லை சிங்கிளா? 2 ஓடிட்டாங்க. அந்த சைடில் ஆளே இல்லை, வேறு வழி இல்லை. 11 பிளேயர் தான் இருக்காங்க. தான் நிறுத்த முடியும். ஒரு விக்கெட் எடுத்து கொடுங்க பாண்டியா பிரதர். ஒரு விக்கெட் எடுத்து கொடுங்க பாண்டியா பிரதர். தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால் டு சூரியகுமார் யாதவ். ஹர்திக் பாண்டியா டு சூரியகுமார் யாதவ். விக்கெட்டா? இல்லைங்க. என்னங்க இது? விக்கெட்டே விழுக மாட்டேங்குது. பவுலிங் டிப்ஸ் இருந்தால் நமக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஹர்திக் பாண்டியானாலே கொஞ்சம் பவுன்சர் தான். ஸோ பவுன்சர் ஏற்றி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அடிச்சிட்டாங்க. இது பவுன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். லாஸ்ட் பால், ஃபைனல் பால். பாண்டியா ப்ளீஸ் give me 1 wicket. இந்த வேலை விக்கெட்டே விழுவாது. ஓகே, ஒரு ஓவரில் 30 ரன்ஸ் வேணுங்க. கன்ஃபார்ம் ஷோராக நம்ம தான் வின்னு எழுதி வச்சாச்சு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க டைரெக்டாக ஜஸ்பிரிட் பும்ரா கொண்டு வந்துடுவோம். ஃபைனல் ஓவர் 40 ரன்ஸ் போயிடுச்சுங்க. 35 ரன் தான் டார்கெட். 35 ரன்னுக்குள்ளே சுற்ற முடியுமான்னு பார்த்தோம். பட் 40 ரன்ஸ் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள் தான். அவுட்டா? இல்லை, சிங்கிள் இல்லை, 2 ஓடிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலு பும்ரா ஒரே ஒரு விக்கெட் எடுங்க. பும்ரா வந்து நோ விக்கெட் இல்லாமல் போகவே கூடாது. ஏர்கரு சரியான ஏர்கரு விட்டுருந்தால் போல்ட் ஆகிருக்கும். பட்டு எப்படியோ அதை இது பண்ணிட்டாருங்க, டேக்கிள் பண்ணிட்டாரு. திலக் வர்மா விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. 9 பால்ஸ்க்கு 9 ரன்ஸு. என்னங்க அது? விக்கெட் விழுகாதாட்டு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் முடிய போகுது. தயவு செஞ்சு பார்த்துட்டு இருந்தீங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் எவ்ரிடே மேட்ச்சு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே கொடுக்குறோம். நல்லாவே பண்ணுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து ஒரு ஏஐ கிரியேட்டர் தான். ஏஐ வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் கேமிங் சேனல் கேமிங்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்டார்டிங் லைவ் போட்டுட்ருந்தேன், பட் லைவில் அந்தளவுக்கு வியூஸ் வரல. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம வீடியோவை போட்டு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் கெயின் பண்ணிக்கலான்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் அந்த பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கோம். ஏஐ யூஸ் பண்ணி நிறைய ஃபன்னி ஷார்ட்ஸு நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எல்லாமே மேக்ஸிமம் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம கேமிங் சேனலாகவே இதை கன்வெர்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே எப்படியே வின் பண்ணியாச்சு. இந்தியா 1/22 ரன்ஸ். ஸோ ஐ திங்க் ரோஹித் சர்மான்னு தான் சாரி ஹார்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவார். ஏன்னா அவர் தான் அதிக ரன் கெட்டர், 30 ரன்ஸ். எஸ், ஹார்திக் பாண்டியா தான். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.